இந்த நாளில் தேவனுடைய செய்தி என்னவென்றால், நமக்காக கல்லை யார் புரட்டி தள்ளுவார்? நமக்காக கல்லை யார் புரட்டி தள்ளுவார் என்று 3 ஸ்திரீகள் பேசிக் கொண்டதாக நாம் பைபிளில் படிக்கிறோம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு தூப வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லறை இடத்தில் வந்து கல்லறை வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். கடந்த நாட்களிலே நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், பாடுகள், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த நாளிலே மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் 3 பேரும் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். அந்த மரணத்தில் கூட இருந்தாங்க. அடக்கம் பண்ற போது என்ன செய்தாங்க? இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசுவின் சரீரத்தை கல்லறையில் வைக்கும் வரை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் கூட இருந்தார்கள் என்று வாசம். அந்த பெரிய கல்லையை புரட்டி வைத்ததெல்லாம் பார்க்குறாங்க. அந்த கல்லுக்கு முத்திரை போடப்பட்டதெல்லாம் பார்க்குறாங்க. ஆகவேதான் இவர்கள் வீட்டிலிருந்து புறப்படும் போது என்ன செய்யறாங்க? அந்த சரீரத்துக்கு தூபவர்க்கம் விடணும். நம்ம அந்த கட்டக்குள்ள போய் என்ன செய்யணும்? அந்த சரீரத்துக்கு தூபவர்க்கம் போடணும். அப்போ இவங்க என்ன பேசிக்கிட்டு வர்றாங்க? ஐயோ, நம்ம தூபவர்க்கம் போடணும்னு சொல்லி வர்றோம். அங்க கல்லறை வாசல்ல என்ன செய்றாங்க? பெரிய கல்லை அடைச்சிட்டு இருக்காங்களே, பெரிய கல். மார்க்கு 16:4 வாசிக்கிறோம், அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது என்று வாசி. பெரிய கல்லுக்கு பாரமான கல். 3 கற்களை கொடுத்திருந்த நாளிலே பார்க்க போறோம். பெரிய கல்லு, பாரமான கல்லு, அப்புறம் முத்திரை போடப்பட்ட கல். அல்லேலூயா, முத்திரை போடப்பட்ட இந்த 3 கற்களை கொடுத்திருந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. என்பல்லன் போதாது என்னால் எதுவுமே மொழியாது, உம்பல்லன் எனக்கு இருந்தால் இந்த உலகமே தாங்காது. நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், தூய ஆவியினால் மன பலம் பெறுவேன். நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், தூய ஆவியினால் மன பலம் பெறுவேன். அல்லேலூயா. இதெல்லாம் செய்கிறார் சொல்லிப்பாராக. மூன்று கற்களை பார்த்தோம். பெரிய கல், அப்புறம் பாரமான கல், முத்திரை போடப்பட்ட கல், பெரிய கல். மார்க்கு 16:4 வாசிக்கிறோம், அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அதனால இந்த 3 ஸ்திரீகளும் தயங்குறாங்க. கல்லறை போற சொல்லி கல்லை யார் புரட்டுவார்? கல்லை யார் புரட்டார்? பெரிய கல்லா இருந்தது வச்சுக்கீங்க. எப்படி புரட்ட முடியும்? நம்மால முடியாது. நம்மால பெண்களால முடியல. இந்த 3 பேராக என்ன செய்ய முடியல. அந்த கல்லை புரட்ட முடியவில்லை. ஏனென்று கேட்டால் இந்த கல் மிகவும் பெரியதான கல்லாக இருந்தது. அல்லேலூயா. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த ஸ்திரீகளுக்குள்ள என்ன இருந்தது? ஆண்டவர் நமக்காக ஏதாவது ஒரு வழி இறச்சிவார், திறப்பார். அதனால அவங்க கல்விக்கு வந்துட்டாங்க. கல்விக்கு வந்த பிறகு என்ன செய்தாங்களா? ஏறிட்டு பார்த்தார். எப்படி பார்த்தாங்க?
அதான் விசுவாச பார்வை. அல்லேலூயா. அந்த விசுவாச பார்வையினாலே அந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை பார்த்தார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கல்லுகளையும் புரட்டி தருவார். அல்லேலூயா. தடையா இருக்கிற கற்கள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கற்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற கற்களை அகற்றுவார். அல்லேலூயா. விசுவாச கற்கள் நமக்கு வேண்டும். இவரையர் 11 வாசிக்கணும். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஆமா, ராஜாக்களை ஜெயித்தார்கள். அவர்கள் அதிக பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி விசுவாசத்தினாலே அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆகவே தான் பவுல் எழுதுகிறார் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இத்தனை பெரிதான மிகப்போன்ற திரளான சாட்சிகள் இந்த 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்ய, பாரமானதை அகற்றிவிட்டு சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி என்ன செய்ய, ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தை உங்கள் துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா. ஆகவே விசுவாசம் விசுவாசத்தை நீங்களா பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கல்லுகள் புரட்டி போட்டப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்த்தீர்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் அகற்றப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அல்லேலூயா. கல்லறையில அவர்களுக்கு நல்ல பதில் கிடைத்தது. 3 தடைகளும் நீங்கி இருந்தது. அந்த பெரிய கல் என்ன பண்ணிருந்தது, புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. அந்த பாரமான கல் நீக்கப்பட்டிருந்தது. முத்திரையிடப்பட்ட கல் தள்ளப்பட்டிருந்தது. 28:4 வாசிக்கிறோம். காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததினாலே செத்தவர்களை போல் ஆனார்கள் என்று வாசிக்கிறோம். தூதன் வந்து கல்லை பரட்டும் போது என்ன செய்யறார், அந்த காவலாளர்கள் எல்லாம் பயங்கரமான பலசாலிகள் அந்த காவலுக்கு நின்றுட்டாங்க. ஏன்னா இயேசுவே சரீரத்தை களவாடிக்கு போயிடுவாங்க, உயிர்த்தெழுந்தார்னு சொல்லிவிடுவாங்க. அதனால உயிர்த்தெழ விடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய கல்லத்துக்கு வச்சு அடைச்சி முத்திரை போட்டு காவலர்கள் காத்து கொண்டு இருக்கார். அந்த காவலெல்லாம் ஆண்டவர் செய்த குறியடித்து அந்த காவலாளர்கள் எல்லாம் தூக்கி எறிந்து கல்லையை புரட்டி ஆண்டவர் வெளியே வந்தார். அல்லேலூயா. ஆண்டவரை கல்லறை அடைக்க வைக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆமா, அந்த உலகத்தின் சக்திகள் ஆண்டவருடைய வல்லமைகளை அடைக்க வைக்க முடியாது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த யாக்கோவை கொலை செய்ததான் ஏரோது ராஜா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசருடைய தொகை 5000 பெருகிற்று. அல்லேலூயா. பெருகத்தான் செய்யுமே ஒழிய ஒரு காலம் குறுகாது. அல்லேலூயா. ஆமா, பெருக செய்வார். எவ்வளவு துன்பங்கள் தொல்லைகள் இருந்தாலும் தேவனுடைய ஊழியம் பெருகத்தான் செய்யும். அல்லேலூயா. நீங்களும் பெருகவீர்கள். இயேசு 3 தடைகளையும் உடைத்து வெளியே வந்தார். ஆகவே நாம் ஜெபிக்கும் போது அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் நீக்குவார். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி நம்மை அவர் கரங்களினாலே தொட்டு ஆசீர்வதிப்பார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகனை விவாதம் செய்து கொடுக்க அவன் முன் வந்தான். அப்பொழுது ஒரு போட்டி வைத்தான். யாராக இருந்தாலும் சரி, பக்கத்து அரசர்கள் எல்லாம் பெண் கேட்டு வந்தார். அவன் சொன்னான், ஊர் மைய பகுதியிலே ஒரு பெரிய கல்லை வைத்து விட்டான். வைத்து இந்த கல்லை யார் புரட்டி தழுகிறார்களோ அவருக்கு என் மகளை பாகம் பண்ணி கொடுப்பேன் என்றார். அந்த கல்லை
பார்த்தாலே பயமா இருக்கு, பார்த்தாலே பயப்படுறாங்க மக்கள்லாம். அதனால யாருமே எனக்கு புரட்டி போட முன் வரல. அப்போ ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் நல்ல ஒரு வாலிபனாக இருந்தான். அவன் நாம புரட்டி பார்ப்போமே என்று சொல்லி அந்த கல்லை புரட்டி தள்ளி விட்டான். அல்லேலூயா. ஊருக்கு வெளியே கொண்டு போய் தள்ளி விட்டான். காரணம் என்னவென்று கேட்டால், அந்த கல் இருந்து உள்ளே ஒன்றுமில்லை, உள்ளே ஒன்றுமில்லாத ஒரு கல்லாக இருந்தது. வெயிட் இல்லாத கல்லாக தான் இருந்தது. பார்க்கதான் எப்படி இருக்கு. அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை பார்க்க பயப்படுகிறோம். அது ஒரு பெரிய கல்லாயிடுச்சு, இவ்வளவு பெரிய கல்ல முடியுமா, இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பெரிய வியாதி, டாக்டரே சொல்லிட்டாங்க இந்த வியாதி அவ்வளவுதான் சொல்லிட்டேன், மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வாழ்க்கையில மாறுமா என்று சொல்லி நாம அநேக சூழ்நிலைகளில நாம் கலந்துகிறவர்களாக இருக்கோம். பயப்படுது. கோலியாத்தை கண்டு இஸ்ரவேலர்கள் அனைவரும் கலங்கினாங்க. யுத்த வீரனான சவுல் பயப்படுகிறான். தாவீதின் அண்ணன் 3 பேர் அங்கே கவனிக்கல, அவங்களும் பயப்படுறாங்க. ஆனால் ஆண்டோடைய பார்வையில் இந்த கோலியாத்து ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கோலியாத்து மாம்சம் மலை. இந்த மலையை கர்த்தர் என்ன சொல்றாரு, புரட்டி போடுவார். அல்லேலூயா. மாமிச மலை. என்ன மலை? மாமிச மலை. கோலியாத்து அவ்வளவு பெரிய உயரம், அவ்வளவு பெரிய அகலம், பெரிய மலை மாதிரி வந்து நிற்கிறான். எல்லாம் பயப்படுறான். அந்த தாவீதின் விசுவாச பார்வையிலே அவன் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தாவீது விசுவாசத்திலே அவனை பார்க்கும்போது அவன் ஒன்றுமே ஒரு சின்ன காரியம் போகுது. அல்லேலூயா. சின்ன காரியத்துக்கு போய் விழுந்தான். சின்ன விசுவாசம், சின்ன ஜெபம், சின்ன ஒரு ஆராதனை. அல்லேலூயா. அது கோலியாத்தை வீழ்த்தி விடும். அல்லேலூயா. ஆமா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தாவீது எல்லாரும் தள்ளப்பட்ட ஒரு கல்லை போல இருந்தான். எல்லாரும் அவனை ஒதுக்கினாங்க. அந்த கோலியாத்தை கொல்லுகிற இடங்கள் நேரத்திலையும் சகோதரர்கள் கேட்கதான் வேலை உனக்கு, போடா நீ சின்ன பையன். சவுல் சொல்றான். சவுல் என்ன சொல்றாரு, நீ சின்ன பையன், ஒன்னால முடியாது. ஒன்றும் தள்ளப்பட்ட ஒரு கல்லை போல் இருந்த தாவீதை கொண்டு வந்த பெரிய காரியங்கள் செய்தார். அல்லேலூயா. அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு விசுவாசம் மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை அவன் பேசுகிறவனாக இருந்தான். தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தீரே, தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தீரே, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. 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 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 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 அந்த சிலைகள் கல்லறைக்கு போன போது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதை கண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கல்லறையாகி அவருடைய சபைக்கு நீங்கள் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம், தடைகள் எல்லாம் அகற்றப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. ஒரு சகோதரன் இந்த
இந்த கம்ப்யூட்டர் துறையில அதிகமாக படித்திருந்தார். ஆனால் அவருக்கு வேலைகள் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவரும் மனைவியுமாக, ஐயோ வாடகை கொடுக்க வேண்டுமே, நமக்கு செலவு பணம் தேவையா இருக்கிறதே, என்ன செய்வது, வேலை இல்லையே என்று சொல்லி கலங்கினார். அவர்கள் போய் அந்த பாஸ்டரிடத்துல இன்றைக்கு சொல்லுவோம், இப்படி அமைதியா இருக்கக்கூடாது, நம்ம போய் சொல்லி ஜோபன்ட்டு வருவோம் சொல்லி அந்த சோதனை அழைத்துக் கொண்டு அந்த மனைவி சென்றார். சென்றாங்க போய் ஜோபன் அழுதார். அந்த ஊழியக்காரரும் ஜெபித்தார். அந்தவரே, தடையாக இருக்கிற அந்த பெரிய கல்லை புரட்டின தேவன் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடையாகிய கல்லுகளை, பாரமான கல்லுகளை, முத்திரை போடப்பட்ட கல்லுகளை புரட்டி தள்ளமானவர் என்று சொல்லி ஜெபித்தார். அல்லேலூயா. 2 நாட்களிலே அவர்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. அதிலே அவர் பாஸ் பண்ண போது ஹைதராபாத்திலே வேலை கிடைத்தது. அல்லேலூயா. அவர்கள் 30,000 கிடைத்தால் போதும் என்று பல வேலைகளிலே போய் விசாரித்தார்கள். ஆனால் ஆண்டவர் 60,000 ரூபாய் கொடுத்தார். உடனே சொல்வோம், ஆண்டவரை நீங்கள் தேடும் போது உங்கள் குறைவுகளை எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் தடைகளை எல்லாம் அகற்றி தருவார். ஆமாம். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், பாரமானது என்ன கை? பாரமானது. அதனால தான் அந்த பெண்களை புரட்டி போட முடியல. பெண்கள் பலவீனமானவர்கள் என்று பைபிள் சொல்லி. அல்லேலூயா. பலவீனமானவர், அதனால தான் அவங்கள புரட்டி போட முடியல. ஆம்பளைங்க புரட்டி போட்டுருவாங்க. ஒரு சொல்லுங்க, ஆமா, ஆண்கள் பலமுள்ளவர். அல்லேலூயா. பெண்கள் பலவீனமானவர். அதனால அவர்கள் முடியாது. ஆண்கள் தினமும் ஒரு 100 ரூபாய் சம்பாதிப்பதும் சரி, பெண்கள் 200 ரூபாய் சம்பாதிப்பதும் சரி. அல்லேலூயா. ஆண்கள் சம்பாதிப்பதுதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆம்பளைகள் ஒரு 100 ரூபாய் போதும். ஆகவே பெண்கள் பலவீனமானவர், எல்லாவற்றிலும் பலவீனமானவர். அவர்களோடு புருஷர்கள் விவேகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, உலகத்துல பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள், தொல்லைகள் வரும்பொழுது இந்த மனைவி தான் என்ன செய்யறார்? குடும்பத்துல தற்கொலை நிறைய செய்து விடுகிறார். பெண்கள் தான் நிறைய தற்கொலைகள் செய்து விடுகிறார். புருஷனையும் சொல்றாங்க, ஐயா நம்ம இனிமேற்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம 2 பேரும் நினைச்சிருவோம், செத்துருவோம் அப்படின்னு பிள்ளைகளையும் சேர்த்து கொன்றுவோம். பெண் தான் ஆலோசனை கொடுக்கிறது. அந்த ஏவாள் பாவம் செய்தது மட்டுமல்ல, புருஷனையும் பாவம் செய்ய வைத்தது போல அந்த பணத்தை அவனுக்கும் நம்ம தான் கேட்டு போயிட்டோம், அவனாவது தடாவது தப்பிக்கிட்டோம், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்ம கிட்ட அவனையும் எடுத்துருக்கோம். ஒரு கம்பெனியில வேலைக்கு ஆட்களை எடுத்தார். 100 பேரை செலக்ட் பண்ணார். செலக்ட் பண்ண போது அதில் ஒரு அறையிலே 50 பேரை வைத்தார்கள், இன்னொரு அறையிலே 50 பேரை வைத்தார்கள். பிரித்து வைத்து கையில ஒரு பலூனை ஊதி 50 100 பேருக்கும் பலூன் கொடுத்துட்டாங்க. பலூன் கொடுத்தா கொடுத்து இதை வச்சிருக்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 1 மணி நேரம் கழிச்சு வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க 50 பேர் தனியாக இருக்காங்களே, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பலூனை ஏன் அப்படி கொடுத்தாங்க, இப்போ நம்ம உடச்சி காட்டினா தான் நமக்கு பலம் இருக்குது, நல்ல எதையும் செய்ய திராணி இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க, வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 50 பேரை ஒருத்தன் பலூனை நினைச்சுட்டான், குத்தி உடச்சுட்டேன். 50 பேரை உடச்சுட்டேன்.
அந்த அப்புறம் பலூன் என்ன பண்ணிருந்தாங்க, பத்திரமா கையில பிடிச்சி பத்திரமா வச்சு அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க. இந்த பத்திரமா 50 பலூன்களை வைத்திருந்தவங்களை வேலைக்கு சேர்த்துட்டாங்க. வேலையை சொல்லுங்க. பார்த்தீங்களா? அப்படி உலகத்துல நம்ம கிட்ட பரவாயில்ல மற்றவனையும் கெடுத்தணும்னு நினைக்கிறான். தீமை செய்கிற மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார். அது தேவனுடைய பிள்ளைகள், பெண்கள் பலவீனமானவர்கள், பலவீனமானவர்களாக இருந்தாலும் நன்றாக ஜெபிக்கிறவர்கள், ஹல்லேலூயா, நன்றாக ஜெபிக்கிறவர்கள். அவர் பொறுமையாக சமூகத்திலே ஜெபிப்பார். ஒரு சகோதரன் வேலைக்கு சென்றிருந்தார். வேலையில ரொம்ப பிரச்சனைகள். அந்த நேரத்தில் எல்லாம் அவர் சிலர் ரொம்ப கலங்குவார். எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளை மேல சொல்றாங்களே, குற்றம் சொல்றாங்களே, குறை சொல்றாங்களே என்று சொல்லி கலங்குவார், கண்ணீர் விடுவார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்தபோது அவர் மனைவி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தபோது அதை ஒரு போட்டோ எடுத்தார். போட்டோ எடுத்து அதை தன்னுடைய அதை கொஞ்சம் எங்களால் பண்ணி நல்ல ஒரு போட்டோ போட்டு அவருடைய டேபிளுக்குள்ளே அதை வைத்திருந்தார். டேபிளுக்குள்ளே வைத்தார். பிரச்சனைகள் வரும்பொழுது அவரை குற்றப்படுத்தும் போது, குறை சொல்லும் போது, நீ வேலை சரி சொல்லும் போது எல்லாம் அவரை கலங்கி அந்த டேபிளை திறந்து பார்ப்பார். அவருடைய மனைவி ஜெபிக்கிறதாக போட்டோவை பார்ப்பார். ஹல்லேலூயா, மனைவி ஜெபித்துக் கொண்டிருக்கிற போட்டோவை பார்க்கும்போது அவர்களுடைய கலக்கம் நீங்கிவிடும். ஹல்லேலூயா, என் மனைவி எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், ஆகவே நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், ஹல்லேலூயா, கலங்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் சொல்லி அந்த இடத்துல அவர் உண்மையாக இருந்து வேலை செய்தார். ஹல்லேலூயா, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை காப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் காப்பவரே. எப்போதும் என் வாழ்விலே யெகோவா, எப்போதும் என் வாழ்விலே, எப்போதும் என் வாழ்விலே யெகோவா, எப்போதும் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே ஆண்கள் தைரியமா, பெண்கள் பலவீனமானவர்கள். ஆனாலும் ஆண்களுக்காக, உங்கள் கணவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 4 இடங்களுக்கு அழைத்து தெரிந்து வேலையிலே பல பிரச்சனைகளை சந்தித்து அவர்கள் பல நேரங்களில் நெருக்கப்படுகிறார். உங்கள் ஜெபங்கள் அவருடைய நெருக்கங்களை நீக்கும். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் அவர்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. கணவருக்காக ஜெபிக்கிறவர்கள் அவர்களே சொல்வோம். வேலைக்கு தானே நீங்க ஜெபம். நீங்களும் ஒரு வேலை செஞ்சாலும் கூட ஜெபம் பண்ணிக்கிட்டே வேலை செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். மத்தேயு 11:28 வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் அந்த பாரமான கல்லை, அந்த பெரிய கல்லை என்ன செய்தாரு? அகற்றினார், புரட்டி தள்ளினார். அதுபோல
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கல்விகளை எல்லாம் புரட்டு பாரமான பாரம் சுமந்து யோகு சொல்றார், பாரம் சுமந்து தவிக்கிறோம், என் பாரம் கடல் மணலை பார்க்கிறோம் அதிக பாரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். மணல் பாரமானது, கல்ல மணல் ரொம்ப பாரமானது, ரொம்ப வெயிட்டானது. யோகு சொல்ற கடல் மணலை விட என் பாரங்கள் பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி, அதுபோல அநேகருடைய வாழ்க்கையிலே பாரங்கள் நிறைந்த மக்களாய் காணப்படுகிறார். இயேசு சொன்னார், சங்கீதம் 58:22 வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்தோடு அவர் உன்னை என்ன செய்வார்? ஆதரிப்பார். உன்னை ஆதரிக்கிற தேவன், உன்னை அரவணைக்கிற தேவன், அல்லேலூயா, உன்னை பாதுகாக்கிற தேவன் ஜீவிக்கிறார். அவரால் தான் உங்களை பாரங்களை உங்களை விட்டு அகற்ற முடியும். அல்லேலூயா. பாரமான கல்லுகளை உங்கள் மேலிருந்து நீக்க அவரால் தான் முடியும், இயேசுவால் தான் முடியும். அல்லேலூயா. 1 Peter 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஆமா, எந்த பாரத்தையும் அவர் மேல வைத்து விட வேண்டும். அரேபியா நாட்டிலே இருந்து 2 பறவைகளை ஒரு அரசனுக்கு பரிசாக கொடுத்தார்கள். அரேபியா நாட்டு மன்னர் 2 பறவைகளை பரிசாக ஒரு ராஜாவுக்கு கொடுக்கிறார். அந்த பறவைகள் பெயர் என்ன? பால்கா. என்ன பேரு? பால்கா என்று ஒரு பறவை. ரொம்ப நிச்சயமான பறவை, அதிகமாக இருக்காங்க. அந்த பறவையை பரிசாக கொடுத்தாராம். பார்க்க மிகவும் அழகாக இருக்கும். அதை கொடுத்த போது இவர் அதை வாங்கி அதை வளர்க்கிறதுக்கு ஆட்களை நியமித்து அதை வளர்த்தார். அப்புறம் சில மாதங்கள் கழித்து அதை பறக்க விட்டார்கள். ஒரு பறவை பறந்து ஒரு மர கிளையில போய் உட்கார்ந்துச்சு. ஒரு பறவை பறந்து போயிடுச்சு. என்ன செய்யுது? அது போயிட்டு வந்துடும், சாப்பிட்டு மறுபடியும் போயிடும். அது சுறுசுறுப்பாக இருக்குது. அந்த ஒரு பறவை அந்த ஒரு மரக்கடையில் போய் உட்காந்துருச்சு. அதே தான் உட்காந்துருக்கோம். மத்தியானம் சாப்பிட வரோம், போய் உட்காந்து சோம்பல் பறவை. என்ன பறவை? சோம்பலான பறவையாக இருந்துச்சு. அப்போ ராஜா விசாரிச்சாரு, நம்ம பறவைகள் நல்லா இருக்குதா? பால்பால் பறவைகள் எப்படி இருக்கிறது? ஐயா, ஒரு பறவை நல்லா பறந்துலாம் போயிட்டு நல்லா வருது, ஒரு பறவை உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்குது. அது என்ன செய்ய நான் ஆலோசனை கேட்டேன். அப்போ அவர் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி சொன்னான், நான் பார்க்குறேன், நான் பறக்க வைக்கிறேன், சோபத்தனங்களை நான் மாற்றுறேன் அப்படின்னா. சரின்னு சொன்னான். அவன் போய் என்ன செய்தான்? அந்த பறவையை பறக்க விட்டான். அப்போ எப்படிப்பா அந்த பறவை பறந்துச்சுன்னு கேட்டாரு ராஜா. ஐயா, அது உட்கார்ந்து இருந்த கிளைய வெட்டி விட்டேன், கிளைய வெட்டிட்டேன், அதனால அதை செஞ்சுட்டேன். ஒரு சொல்வோம், உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்றார்? நீங்க பறக்காவிட்டால் உங்களை என்ன செய்யறாக்கா? வெட்டி விடுவார். அல்லேலூயா. நீங்க இருக்கிற கிளைகள் வெட்டப்படும். ஆமா, நீங்கள் செவிக்காதிருந்தால் சோம்பலாக நாளை தோணுவோம் அப்படின்ட்டு ஏதோ நாளைக்கு வாசிக்கலாம். அடுத்த வாரம் ஆராதனைக்கு போவோம். சோம்பலை உங்களை விட்டு அகற்ற இயேசு என்ன செய்வார்? கிளைகளை வெட்டுவார். வாழ்க்கையில சில கஷ்டங்கள் பாடுகளை கொடுப்பார். அப்பதான் நீங்க உணர்ந்து என்ன செய்வீங்க? நேசிக்கிற புத்திரனை ஒரு தகப்பன் சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார் என்று சொல்லி சில சிக்ஷைகள் உங்களுக்கு வரும்போது அப்போதான் நீங்க என்ன செய்வீர்கள்?
செபிக்க ஆரம்பிப்பீர்கள், வாசிப்பீர்கள், ஆராதனைக்கு தவறாமல் வருவீர்கள். அதுவே ஆண்டவர் சில கிளைகளை உங்களை விட்டு நீக்கி விடுவார். அல்லேலூயா. நீக்கி விடுவார். வியாபாரத்தில் பிரச்சனைகள் வரும், வேலையில பிரச்சனைகள் வந்துடும், உங்கள் சரீரத்திலே பாடுகள் வந்துடும். ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 2:4 வாசிக்கிறோம், அவரவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று வாசிக்கிறோம். நாம் நமக்காகவே வாழாமல் பிறருக்காகவும் வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தனக்காக வாழவில்லை, பிறருக்காக வாழ்ந்தார். பிறருடைய நன்மைகளுக்காக அவர் வாழ்ந்தார், அவருக்காக அவர் வாழவே இல்லை. அல்லேலூயா. அதுபோல நாமும் பிறருக்காக வாழ வேண்டும். யாக்கோபை பாருங்கள், அவன் ஆரான் என்று சொல்லக்கூடிய மாமனார் ஊருக்கு 2 நாள் பிரயாணம் பண்ணி 3ஆம் நாள் போய் சேர்ந்திருக்கிறான். அவன் நடந்தே போனான். நல்ல களைப்பு அவனுக்கு, நல்ல சரியான தூக்கம் இல்லை. நடந்து 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 கஷ்டப்பட்டு போய் சேர்ந்தாலும் அவன் என்ன செய்தார்? ஆடுகள் எல்லாம் வணங்கி வருகிற நேரத்தில் அங்கே இருந்த ஒரு ஊற்றிலே அடைக்கப்பட்டிருந்த கல்லை புரட்டி தண்ணினான். அல்லேலூயா. ஆடுகளுக்கு தண்ணீர் வந்தது என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 29:10 வாசிக்கிறோம். ஆகவே நாமும் கூட என்ன செய்யணும்? சோம்பலாக இருக்கக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது. நாம் அடைந்து தெரிந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டுடைய காரியங்களை ஒதுக்கி வைக்க கூடாது. நீங்கள் அழிந்து போகிற ஆத்மாக்களை நீங்கள் மனதில் வைத்து, ஆண்டவர் சொன்னார் 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களோர் கைகளால் ஆடுகளுமாய் இருக்கும். அப்படி ஆடுகள் நாம். இந்த உலகத்துல இன்னும் நிறைய ஆடுகள் இருக்கிறது. அந்த ஆடுகள் எல்லாம் ஜீவ தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. என்ன தண்ணீர்? ஆமா, யாக்கோபு கிணத்தை திறந்தபோது ஆடுகளுக்கு தண்ணீர் என்ன செய்தது? வந்ததே. ஆடுகள் எல்லாம் தண்ணீர் குடித்து தாகம் தீர்க்கப்பட்டவே. அதுபோல நீங்களும் என்ன செய்யணும்? கல்லுகளை புரட்டணும். உங்களுக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்கணும். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில கல்லுகள் இருக்கிறது, முள்ளுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தும். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவரிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. ஜீவ தண்ணீராய் இயேசுவை அவர்கள் குடிப்பார்கள். ஜீவ அப்பமாய் இயேசுவை புசிப்பார்கள். அவர்கள் ஜீவனோடு இந்த உலகத்திலே காணப்படுவார்கள். அல்லேலூயா. கொங்கண மகாரிஷி ஒரு மகா இருந்தார். கொங்கண மகாரிஷி அவர் ஒரு பாட்டு பாடினார். நீரெல்லாம் சேர்த்து நாற்றம், நீரெல்லாம் சேர்த்து நாற்றம், நிலமெல்லாம் கல்லும் கொள்ளும், ஊரெல்லாம் பட்டி தொட்டி, உண்பதோ கம்பன் சோறு. அவர் இந்த காலங்களில் கம்பஞ்சோறு சாப்பிடும். நானும் ஒழிச்சு இந்த காலங்களில் இந்த தேனி பக்கமெல்லாம் ஒழிக்கும் போது கம்பஞ்சோறு தான் கொடுப்பாங்க. கேப்பக்கூழ் கம்பஞ்சோறு தான் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அவங்க ஐயோ பாஸ்டரையா உள்ள குடிக்க மாட்டாரு, நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது நல்ல ஆதாரம் செய்யணும்னு சொல்லி அரிசி கடையில் வாங்கிட்டு வந்து எனக்கு செய்ய பொங்கி கொடுப்பாங்க. ஒரு டீச்சர் கொடுப்பாங்க. கத்துறவங்கள ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. உண்பதோ கம்பஞ்சோறு, பேரெல்லாம் பொம்மன் திம்மன், செய்வதெல்லாம் பாவ வினைகள், போற்றுவதோ சிருஷ்டிகளை, கும்பிடுவதோ கடவுளை அல்ல என்று சொல்லி அவர் எழுதியிருந்தார். கடவுளை ஆராதிக்காமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படி மனம் போல உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக, அவர் பாடலை பாடுகிறவராக இருக்கிறார். இதுபோல மனிதனுடைய வாழ்க்கையிலே நாற்றம் இருக்கிறது. அந்த லாசருடைய கல்லறையில் இருந்த கல்லை புரட்டின போது, புரட்டும் போது சமயத்தில் பார்த்தால் என்ன சொல்லுகிறாள்? ஐயா வேண்டாம், நாறு என்னது 4 நாளாயிரத்தி 4
அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு காலத்துல நாம் நாடிக்கொண்டுதான் இருந்தோம். அல்லேலூயா. நமக்காக இயேசு நாற்றமானார். அல்லேலூயா. இயேசுவும் இந்த கல்லையில 3 நாள் இருந்தார் இல்லையா? சரீரமும் நாரத்தரிச்சு இருக்கணும் இல்லையா? ஏன் நாட்டினாரு? உங்களையும் உடைய நாற்றங்களை போக்குவதற்காக அவர் நாற்றமானார். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய நாற்றங்களை எல்லாம் அகற்றினார். சேர்த்து நாற்றம், நிலமெல்லாம் சேர்த்து, நீரெல்லாம் சேர்த்து நாற்றம், நிலமெல்லாம் கண்ணு கொள்ளும். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நீக்குவதற்காக இயேசு கல்லறைக்குள்ளே என்ன செய்தார்? போய் படுத்துக் கொண்டார். சரீரம் நாற்றம் எடுத்தது. லாசருவின் சரீரம் நாற்றம் எடுத்தது. ஆண்டவருடைய வார்த்தையினாலே உடைய சரீரம் என்ன செய்தது? நாற்றமெல்லாம் நீங்க ஓடும். இந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார். கல்லை புரட்டுக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்க? 4 பேர் போயிருப்பாங்கல்ல. ஒரு ஆளால புரட்ட முடியும். 4 பேர் போய் புரட்டியிருப்பாங்க. அவங்கதான் சபையார். அல்லேலூயா. சபையார் கல்லுகளை புரட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். உலக மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கல்லுகளை நீங்கள் புரட்ட வேண்டும். அல்லேலூயா. புரட்டி அவர்களுக்கு அவருடைய வார்த்தைகளை சொல்லி நாற்றங்களை போக்கி உயிர்த்தெழுந்த லாசருவாக அவர்களை நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. அவன் அந்த பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் ஜெபித்தால் அழுகிய லாசருவை அல்ல, அழகான லாசருவை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் சபையாக ஜெபிக்கணும். ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு மாதமாக அதிகமா ஜெபம் பண்ணியிருக்கிறோம். மலையில் உள்ள விசுவாசிகளிடம் கோயில்பட்டு அதிகமா ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் ஜெபத்துக்கு ஒரு நாள் கூட வந்து எட்டிக்க பார்க்கல. பாஸ்டரோட ஒரு நல்ல தொடர்பு வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. பாஸ்டரோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு வைத்துக் கொள்ளுங்கள். பாசம் வைத்துக் கொள்ளுங்கள். பாஸ்டரோட இணைந்து ஜெபியுங்கள். அல்லேலூயா. வருத்தப்பட்டார். மெய்ப்பேர் இல்லாத ஆடுகளை போல இவர்கள் என்ன செய்றாங்க இருக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டார். ஆண்டவர்களுக்கு நல்ல மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மெய்ப்பேர் இல்லாத ஆடுகளாக இருந்தீர்கள். இப்போ மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார். அந்த மெய்ப்பனோடு நல்ல ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்போது உங்கள் பிரச்சனைகளுக்காக அவர் என்ன செய்வார்? போராடி ஜெபிப்பார். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் மாறும். வாழ்க்கையில் இருக்கிற பெரிய கல்லுகள் நீக்கப்படும். பாரமான கல்லுகள் அகற்றப்படும். முத்திரையிடப்பட்ட கல்லுகள் நீக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அன்றைக்கு பேதுருவுக்காக சபையாரெல்லாம் ஜெபித்த போது பேதுருவின் விலங்குகள் எல்லாம் கலந்து சிறைச்சாலைகள் தாமாய் திறந்து அந்த சிறைச்சாலையில் இருந்த பேதுருவை வீட்டுக்கே கொடுத்து, அல்லேலூயா, வீட்டை கொடுத்து சேர்த்துட்டார். சபையா ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. சபையாருடைய ஜெபம் வல்லமை நிறைந்தது. அது அணுகுண்டை காட்டிலும் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அதுவே சபையாக நாம் ஜெபிக்க வேண்டும். கூடி கூடி ஜெபிக்க வேண்டும். சபை உபவாச ஜெபங்களிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதை அற்பமாக நினைக்க கூடாது. ஜெபம் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவாகும். அல்லேலூயா. தீர்வாகும். ஜெபம் உங்களை வாழ வைக்கும். பிள்ளைகளை வாழ வைக்கும். குடும்பங்களை வாழ வைக்கும். தொழிலை வாழ வைக்கும். ஜெபம் உங்களை பரலோகத்துக்கு சேர்க்கும். அல்லேலூயா. மூணாவது இடங்களில் முத்திரை போடப்பட்டவர் 27 மத்திய 27:66 வாசிக்கிறோம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லையே பத்திரப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். முத்திரை போட்டாங்க. ஆனால் முத்திரை உடைத்து என்ன செய்தாரு? கண்ணெல்லாம் புரட்டி வெளியாங்க. வெளிப்படத்தில் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு புத்தகம் இருக்கிறது. அது முத்திரை போடப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. அதை அந்த புத்தகத்தை திறக்க முடியல, முத்திரையை உடைக்க முடியல. அப்ப யார் உடைக்கிறது என்று நாங்கள் கேட்கும் போது இந்த ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். இவர்தான் புத்தகத்தை திறக்கவும் முத்திரையை உடைக்கவும் இவர் ஜெயம் பெற்றிருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்திலே கொடுத்தபோது அவர் முத்திரையை உடைத்து புத்தகத்தை திறந்தார். திறந்து 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா
முத்திரை, முதல் முத்திரை 7 முத்திரை இருக்கு. இந்த புஸ்தகத்துல என்ன இருக்கு? 7 முத்திரை. அதுல முதல் முத்திரையை உடைக்கிறார். 6:1 வாசிக்கிறோம். அவர் முதலாம் முத்திரையை உடைக்க கண்டேன். பார்த்தீங்களா? 3ஆம் வசனம் சொல்லுகிறது 2ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். 5ஆம் வசனத்துல 3ஆம் முத்திரையை உடைத்தார். 7ஆம் வசனத்துல 4ஆம் முத்திரை உடைத்தார். 9ஆம் வசனத்துல 5ஆம் முத்திரை உடைத்தார். 12ஆம் வசனத்துல 6ஆம் முத்திரை உடைத்தார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 7ஆம் முத்திரையை உடைத்தார். அல்லேலூயா. 7 முத்திரைகள் இருக்கு. ஆமார்களே, அந்த 7 முத்திரைகளை உடைத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் 7 விதமான தடைகள் இருக்கும். 7 விதமான பிரச்சனைகள், 7 விதமான துன்பங்கள், 7 விதமான கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இருக்கும். 7னா பூரணமான பாடுகளுக்குள்ளாக நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு முத்திரையாக உடைச்சிருக்காரு. 7ஆம் முத்திரையும் உடைத்து உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஆமா, முத்திரைகளை உடைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் இடத்தை மற்ற அந்நியர்களை எடுத்துக்கொள்ளலாம். கோர்ட்டில் போட்டு என்ன செய்யலாம்? கோர்ட்டு முத்திரை போட்டுருவான். கோர்ட்டு முத்திரை. ஆமாம், காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் முத்திரையை போட்டு விட்டுட்டான் ராஜா கிட்ட. ஆமா, அவனும் அழிஞ்சான், அவனை சேர்ந்தவங்களும் அழிஞ்சு போனாங்க. யூதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. முத்திரைகளை உடைத்து எரிந்தா எஸ்தருடைய ஜெபம், மொர்தெகாயினுடைய ஜெபம், மூப்பர்களுடைய ஜெபம், இஸ்ரவேல் மக்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உங்கள் ஜெபங்களை கேட்பார். இந்த பக்கத்து வீட்டில் 10 அடி இடத்தை கோட்டில் போட்டு எடுத்து கொண்டார். கோட்டு முத்திரை நீ கர்த்தர் உடைப்பார். சொல்லுங்க, கை தட்டை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்படியே காணிக்கை தான் சிறப்பானது, விளையாட்டாங்க. அது கர்த்தர் சும்மா விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட யாரும் விளையாட்டு தப்பி போக முடியாது. விளையாட்டு. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். அல்லேலூயா. இவன் 1 இடத்தை எனக்குங்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாருங்க எவ்வளவு புஸ்தகங்களை கொடுக்குறாங்க. பின்னாடி காரணம் முள்ளு கல்லு குப்பையெல்லாம் கொண்டு கொட்டியாங்க பாருங்க. ஒரே நாட்டம் இருக்க முடியாது. போராட்டம். கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. முத்திரைகளை உடைத்தவர் சுற்றி இருக்கிற எல்லா முத்திரைகளையும் உடைத்து கர்த்தர் வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார், பட்சிக்கிறவர்களுக்கு பட்சணங்களை நமக்கு தருவார். அல்லேலூயா. நம்முடைய ஊழியம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம். இது கர்த்தருடைய ஊழியம். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள். நான் கர்த்தருடையவன். ஆகவே கர்த்தர் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. இந்த கனிமே சபையை கட்டுவேன். சபைக்கு மூளைக்கல் இயேசு. சபையை அவருடைய கல்லாகி இயேசுவின் மேல் கட்டப்பட்ட சபை அசிவார கட்டல் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. எலியா நாட்கள்ல ஆகாப் ராஜா கர்த்தர் விரோதமா எழுதின போது, இசபேல் எழுதின போது, அந்த விக்கிரகங்கள் பெருகின போது எலியா ஒரு போட்டி வைத்தான். அக்னியால் உத்தரவாதம் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி 12 கற்களை பெரிய பெரிய கல்லை வச்சு அந்த பலிபீடத்தை கட்டி 12 ஒரு தண்ணியை ஊற்றி 12 இஸ்ரவேல் கோத்திர பிள்ளையுடைய நாமங்களை வைத்து அதை கட்டி முடித்து அதை முடித்த போது வார்த்தை அக்னி இறங்கி அந்த சர்வாக தகன பலியையும் அந்த மரங்களையும் கல்லுகளையும் மண்ணையும் தண்ணியையும் நக்கி போட்டது என்று சொல்லுங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? கல்லுகளை பட்சித்து போட்டுதான். கல்லுகளை பாறாங்கல் பயங்கரமான அந்த கல்லை எவ்வளவு தீ வச்சு கொடுத்தனாலும் பட்சிக்கப்படுமா? அது சாம்பலா போகுமா? போகும். ஆனா ஆண்டவருடைய அக்கினி இறங்கின போது பாருங்க சாம்பலா போச்சு. ஒரு சொல்லுங்க, எவ்வளவு பெரிய தடைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் பயங்கர பாறாங்கல்களை கொண்டு போட்டாலும் கர்த்தரை
கல்களை பஸ்பமாக்க வருகிறது. அல்லேலூயா. அவர்கள் ஒன்றுமில்லாம ஆக்க அவராலே முடியும். கடைசியாக நாம கடந்து செல்வோம். அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு கல்லை வானத்திலிருந்து உருட்டி விடுகிறார். தானியேல் 2:34 வாசிக்கிறோம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமான அதன் பாதங்களிலே மோதி அவைகளை நொறுக்கி போட்டது என்று வாசிக்கிறோம். 35ஆம் வசனத்திலே கடைசியில அந்த சிலையை மோதின கல்லோவெனில் பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டு. அல்லேலூயா. தான் இயேசுவாகிய கல். அந்த சிலை ஒன்றை பார்க்கிறான் தாவீது. அந்த நேபாத் நினைச்சார். பார்க்கும்போது இந்த சிலையை பொறுத்ததான அர்த்தம் தெரியவில்லை என்று சொல்லி அந்த தானியல் இடத்துல கேட்கும்போது தானியல் சொல்ற அந்த தலை பாபிலோன் சாம்ராஜ்யம், அந்த கண் வந்து பாபிலோன் சாம்ராஜ்யத்தை உடைக்குது. அதுக்கப்புறம் ரோமா சாம்ராஜ்யம், அப்புறம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம், அப்புறம் மக்களாட்சி. இப்ப நடக்கிறது மக்களாட்சி. இது பாகம். அது வந்து மோதுது. மோதி என்ன செய்யுது? சிலையை உடைச்சு கொள்ளுது. அப்படின்னா பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் இயேசுவாகிய கால் உருண்டு வந்து என்ன செய்யறது? முடிவை கொடுத்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக இருக்கிற அங்கிரிஸ்துவின் ஆட்சியையும் அது என்ன செய்யும்? உடைத்து நொறுக்கி தானோ கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். அல்லேலூயா. யாரும் பெயர்த்து எடுக்க முடியாது. அந்த கல் மேலே இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. யாரும் அதை நீக்கிவிட முடியாது. அந்த கல் ஒவ்வொரு சாம்ராஜ்யங்களையும் அழித்து கொண்டு வருகிறது. ஆகவே கடைசியாக இருக்கிற அந்த ஜனநாயக சாம்ராஜ்யங்களும் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிகளும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். இந்த சிலை, இந்த கல், இயேசுவாகிய கல் சகலத்தை நோக்கி தாகம் எப்படி இருந்ததா? பெரிய பர்வதமாகி அது பூமியை எல்லாம் ஆட்சி செய்கிறது. அல்லேலூயா. 1000 வருஷ சாட்சி. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் மூளைக்கல்லாகிய அவருடைய சபையிலே இருந்தால், கல்லாகிய அவருடைய சபையிலே நீங்கள் ஒரு மெம்பராக இருந்தால், நீங்கள் எங்கே போவீர்கள்? அந்த 1000 வருஷ சாட்சியில இயேசுவாகிய கல் ஆட்சி செய்யும் போது நீங்கள் அந்த கல்லை என்ன செய்வீர்கள்? கல்லிடத்திலே கூட்டி சேர்க்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இயேசுவாகிய கல் உங்களை ஆட்சி செய்வார், ஆளுகை செய்வார். அல்லேலூயா. 1000 வருஷம் ஆட்சி செய்வார். 5 வருஷம் 10 வருஷத்துக்கு என்ன சட்டை அடிப்படை போட்டுட்டு இருக்காங்க. 1000. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் உலக கட்சிகளிலே சேர வேண்டாம். அல்லேலூயா. இதெல்லாம் மதத்தை சேர்க்கிறாங்க. மதத்தை கூடாது கட்சியில. மதம் என்பது வேற. அது வந்து பரிசுத்தமானது. அது பிரித்து தான் இருக்கணும். அது தனியாக தான் இருக்கணும். அது அரசியல் ஒரு நாட்டம், சேர்த்து நாட்டம் சேர அதுக்குள்ள அதை வந்து வைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நல்ல ஆட்சிகளை தேர்ந்தெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1000 வருஷ சாட்சிக்கு ஆயத்தப்படுவோம். அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய வாழ்க்கை இருக்கிற கலைகளை எல்லாம் புரட்டி போட அவரால் முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.